ஜெய் சாயிராம். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னால் உடனடியாக தீர்த்துவிட முடியும். ஒரே நொடி போதும். ஆனால் நான் அப்படி செய்துவிட்டால் நம்பிக்கை, பொறுமை என்னும் பாடத்தை நீ எப்பொழுதுதான் கற்றுக்கொள்வாய்? என் பிரியமான பிள்ளைக்கு நம்பிக்கை, பொறுமை என்ற பாடம் மிக மிக அவசியமான ஒன்று. அது உன்னிடம் இருந்தால் எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே வேண்டாம். நான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு, அதே மகிழ்ச்சியோடு, அதே சந்தோஷத்தோடு இதை இன்று நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இந்த நாளை துவங்கு. இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் வாழ்வில் அதிசயத்தை உன் சாயிதேவா நிகழ்த்தியே தீருவேன். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணம் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை காப்பாற்றாமல் எப்படி விட்டுவிடுவேன் என்று உன் மனம் சிந்தனை செய்கிறது. எனக்காக உனக்கு வரும் கஷ்டத்தை சகித்து கொண்டு நீ அப்படியே ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு வரும் கஷ்டத்தை என் கஷ்டமாக பாவித்து நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்வில் புதிய வழியை காண்பிப்பேன். என்னுடைய புனித தலத்திற்கு வந்து நீ நடந்தால் நீ செய்த அத்தனை பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுவேன். எப்பொழுதுமே சோர்ந்து போய்விடாதே. என் பிள்ளையாகிய நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், எதை கொடுத்தால் ஆனந்தமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாய் என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதை எப்பொழுது எந்த நிமிடம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே, தைரியமாக இரு. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் அளித்து கொண்டே இருப்பேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை மனதார உணர்ந்து கொள். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதுதான். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அவரவர் செய்த கர்மாப்படி அவரவர்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பப்படாத மனிதனே கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன். இமைப்பொழுது உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமுமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அற்புதம், அதிசயம், உறவுகளும் உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன். என் பாதை எப்பொழுதும் உன்னை வெற்றி பாதைக்கு தான் அழைத்து செல்லும். நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடி. நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும்.
விசுவாசமும் பொறுமையும் அதிகமாக பெற்றுக்கொள். நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இதுவரை நடக்கவில்லை. இனியும் அப்படி நான் விட்டு விடமாட்டேன். நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்ல என் பிள்ளையே. அதை நன்றாக பதிய வைத்துக்கொள். மனதில் நிம்மதி இருந்தால் எல்லாமுமே வந்துவிடும். வாழ்க்கையில் உன் நிம்மதியை சீர்குலைக்கும் அளவிற்கு ஒரு வெற்றியோ தோல்வியோ அதில் உன்னிலிருந்து தூரமாக வைத்துவிடு. வெற்றி என்பது ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அதற்கான நுட்பங்களை கற்று அதனில் போட்டியிட்டு உழைத்து வெல்வதுதான் வெற்றி. தோல்வியோ வெற்றி என்பதை விட அதிக கற்றுத்தரும் ஒரு ஆசான். ஒரு ஆசான் கற்றுத்தரும் பாடம் அனைத்தும் நமக்கு தோல்வி கற்றுக் கொடுக்கும். ஒரு ஆசான் கற்றுத்தரும் அனைத்தையும் ஒரே ஒரு தோல்வி கற்றுக் கொடுத்துவிடும். தோல்விக்கு நிறைய ரூபங்கள் இருக்கும். துரோகம், ஏமாற்றி வெல்வது என நிறைய விஷயங்கள் சேர்ந்து தோல்விகள் வரும். ஆனால் எப்பொழுதும் துவண்டு விடாமல் இருந்தாலே போதும். வெற்றியை மிக சுலபமாக தக்க வைத்து கொள்ளலாம். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் துவண்டு போய் வாழ்க்கையே போய்விட்டது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காண்பிப்பேன். இனி நீ எடுத்து வைக்கும் எல்லா அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகத்தான் இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? என் வாழ்வில் மட்டும் நல்ல மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? என் வாழ்வில் விடிவு காலம் பிறக்காதா? என் முகத்திலும் சந்தோஷம் நிலவாதா என்று என்னிடம் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய். கலங்காதே என் கண்மணியே. உன் விதியை மாற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வை மாற்றப் போகிறேன். தைரியமாக இரு. உன் வாழ்வின் புது அத்தியாயத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறாய். தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. இதுதான் தெய்வ தீர்ப்பு. உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய்.
வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தைக் காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக மாட்டேன். நானும் உன் மனதில் இருந்து கொண்டு வருந்திக் கொண்டுதான் இருக்கிறேன், அழுது கொண்டுதான் இருக்கிறேன், மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். கலங்காதே, உன் விதி மாறப்போகிறது. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சரியானதை செய்வதற்கு எப்பொழுதுமே சரியான நேரம் ஆகத்தான் செய்யும். எனக்கான ஒரு நேரம் வரும், எனக்காக நேரம் வரும், எனக்காக வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு வரும் பொழுது நான் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என் வாழ்க்கையை மெருகேற்றிக் கொள்வேன் என்று காத்து கொண்டே இருப்பதை விட இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தினாலே போதும். வாழ்க்கையில் எளிதாக, சுலபமாக, மிக சுலபமாக லாபத்தை பெற்றுவிடலாம். செய்யும் செயலிலும் எண்ணும் எண்ணங்களிலும் முழு கவனத்தை செலுத்தினாலே போதும். அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது, மனமும் அதை விரும்பவும் விரும்பாது. பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கலாம், நம்பிக்கையோடு செய்து கொண்டே இருக்கலாம். நடக்காது, முடியாது, நிகழாது, நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிகழவே நிகழாது என்று தீர்மானித்த ஒன்று கூட வீரெழும்பி வரும் வெற்றியோடு நம் கண் முன்னே வந்து நிற்கும். நேரமும் காலமும் நாட்களும் கடந்து செல்லு கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் மட்டும் ஒரே இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து பார்த்து பெருமிதம் கொள்ளாமல், திரும்பி பார்த்து வேதனைப்படாமல், எத்தனை கஷ்டமான பாதையை நாம் தாண்டி வந்திருக்கிறோம் என்று நாமே நம்மை பார்த்து பெருமிதம் கொள்ளாமல் முன்னேற முயன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியான லாபம், சரியான வெற்றி, சரியான அற்புதம் நம் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு வாய்ப்பு வரும் என்று காத்து கொண்டே இருக்காமல் வருகிறதை, இருப்பதை, நம்மிடம் இருக்கும் நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டாலே வாய்ப்பு நம்மை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. வாய்ப்பை தேடி நாம் செல்லலாம். அந்த வாய்ப்பே நம்மை தேடி வரும் நாம் எதிர்பாராத நேரத்தில். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். நேரத்தை எப்பொழுதுமே வீணடிக்கவே கூடாது. மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய வேலைகள், தாம் கொண்டிருந்த லாபகரமான வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வருகிறார். ஒரு நாளில் அவர் அப்படி நினைத்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் யமதர்மர் அவர் முன்பாக தோன்றி, உம்முடைய ஆயுள் காலம் முடிந்துவிட்டது என்று மிகப்பெரிய அதிர்ச்சியை அந்த செல்வந்தரிடம் கொடுக்கிறார். இதை கேட்டவுடன் அந்த செல்வந்தர் மிக மிக அதிர்ச்சி உள்ளாகிறார். அதிகமாக கடினப்பட்டு உழைத்து இத்தனை செல்வங்களை சேர்த்து இப்பொழுது அந்த செல்வத்தை வைத்து நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் தருவாயில் இத்தனை நாட்களாக எதையுமே அனுபவிக்காமல் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே ஓடிக்கொண்டே, வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கொண்டே இருந்து இப்பொழுது சற்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைக்கும் இந்த தருவாயில் என்னுடைய ஆயுள் காலம் முடிந்துவிட்டதே என்று யமதர்மர் கூறுகிறாரே என்று மிக வேதனையில் இருக்கிறார் அந்த செல்வந்தர். வாழ்க்கையில் செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓடிக்கொண்டே இருந்து இப்பொழுது அமைதியாக
ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது மரணம் வந்து தழுவுகிறதே என்று அதிர்ச்சியுள்ளாகிறார் அந்த செல்வந்தர். உடனே அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அந்த யோசனையை உடனே யமதர்மரிடம் கேட்கவும் செய்கிறார் அந்த செல்வந்தர். நான் இது நாள் வரை என் வாழ்வில் தேவைக்கு அதிகமாக செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். அந்த செல்வத்தை உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை கொடுத்துவிட்டு எனக்கான நேரத்தை நான் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேள்வியை கேட்கிறார் அந்த செல்வந்தர் யமதர்ம ராஜாவிடம். கடைசியாக யமதர்மரிடம் கெஞ்ச ஆரம்பிக்கிறார் அந்த செல்வந்தர். என்னிடம் இருக்கும் முழு செல்வத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். எனக்கு ஒரே 1 மணி நேரம் அவகாசம் தாருங்கள். நான் இந்த உலகத்தை, அழகான உலகத்தை பார்த்து ரசிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தோடு ஒரு 1 மணி நேரம் செலவு செய்ய வேண்டும். இது நாள் வரை நான் இழந்த அத்தனை சந்தோஷங்களையும் நான் அந்த 1 மணி நேரத்தில் பார்த்து விடுகிறேன். எனக்கு தயவு கூர்ந்த அந்த 1 மணி நேரத்தை மட்டும் தாருங்கள் என்று அந்த செல்வந்தர் மீண்டும் அந்த யமதர்மரிடம் கெஞ்சுகிறார். ஆனால் யமதர்மரோ எதற்குமே சம்மதிக்கவில்லை. மீண்டும் அந்த செல்வந்தர் யமதர்மரிடம் கெஞ்சுகிறார். எனக்கு ஒரே 1 நிமிடமாவது தாருங்கள் என்று தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார். அந்த 1 நிமிடத்தில் நான் என்னுடைய போய் வருகிறேன் என்ற சொற்களையாவது ஒரு நோட்டில் எழுதி வைத்துவிட்டு வருகிறேன் என்று கேட்கிறார். உடனே யமதர்மர் சரி என்று அதற்கு சம்மதம் தெரிவித்து உன்னுடைய அந்த வரிகளை எழுதி வைத்துவிட்டு வா என்று கட்டளையும் இடுகிறார் செல்வந்தரிடம். உடனே அந்த செல்வந்தர் மிக ஆனந்தமாக தன்னுடைய புத்தகத்தில் ஒரு சென்று வருகிறேன் என்று எழுதுவதற்காக பேனாவை எடுத்து வைத்து அந்த நோட்டில் எழுதுகிறார். அனைவருமே தமக்கு என்று கிடைத்த நேரத்தை, தமக்கு என்று கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் எனக்காக கிடைத்த நேரத்தை, பணத்தை, செல்வத்தை ஈட்டுவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தேனே தவிர வாழ்க்கையை வாழவே இல்லை. அப்படி வாழ முடியாததால் தான் இப்பொழுது கவலைப்படுகிறேன். எனக்கென்று கிடைத்த நேரத்தை சரிவர பயன்படுத்தாமல் செல்வத்தை ஈட்டுவதிலேயே என்னுடைய மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்ததால் என்னால் இப்பொழுது அந்த செல்வத்தை வைத்து 1 மணி நேரத்தை கூட வாங்க முடியவில்லை. அதனால் ஒரு செயல்களுக்கு, ஒரு விஷயங்களுக்கு உண்மையாகவே மதிப்பு இருக்கிறது என்ற தெரிந்தால் மட்டுமே அந்த விஷயத்திற்காக நம் நேரத்தை செலவழிக்கலாம். அல்லது அந்த விஷயத்திற்கு, அந்த செயல்களுக்கு கடைசியில் மதிப்பே இல்லை என்கிற பொழுது நாம் அதில் நம் முழு வாழ்க்கையையும் செலவழிப்பதால் பலனே இல்லை என்று எழுதினார். கிடைத்திருக்கும் நேரத்தை, கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ முடியுமோ, மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் வாழலாமே என்று அந்த செல்வந்தர் அந்த புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். வாழ்க்கையை சரியான நேரப்படி, சரியான திட்டமிடல் படி, சரியான நம்பிக்கையோடு நாம் நம் வாழ்க்கையில் பயணித்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நாம் எவ்வளவு முன்னேற்றத்தை அடையலாம், எவ்வளவு சாதிக்கலாம் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும். அது விட்டுவிட்டு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டே வாய்ப்பு தேடி வரும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பதால் மட்டும் எதையுமே சாதிக்கவும் முடியாது. கிடைத்திருக்கும் அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் முடியாது. கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழவனே வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்குகளையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக, பொறுமையாக, நம்பிக்கையாக காத்து கொண்டிருந்தாய்தானே? பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் என் பாதங்களை நினைத்து விட்டது. உன்னுடைய வலியும் வேதனையும் என் மனதை ஆட்டிவிட்டது. என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர்
கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு. வெற்றி உன் வசம்தான். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் நம்பிக்கையையும் பெற்றிருக்கும் என் குழந்தைக்கு நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்வில் நடைபெறப் போகிறது. ராஜயோகம் கூடி வரப்போகிறது. விதி மாறப்போகிறது. ஆம், இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் கனிந்திருக்கிறது. நீ எதிர்பாராத வண்ணம் உன்னுடைய எதிர்காலம் வண்ணமயமாக பூத்து குலுங்கப் போகிறது. வசந்த காலமாக மாறப்போகிறது. ஆம் குழந்தையே,
அனைத்திற்காகவும் ஏங்கி நிற்கும் என் பிள்ளைக்காக அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் செய்து முடிக்கப் போகிறேன். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயிடேவா பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன். நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்வு எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அப்படியெல்லாம் தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களும் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாயப்பாவின் ஒவ்வொரு நகர்வும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். நான் என்னுடைய சாய் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்ய போகிறேன், யாராருக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறேன் என்பதும் மிகவும் இரகசியமானதாகவே இருக்கும். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய தருணத்தில், யார் யாருக்கு எப்பெல்லாம் நல்லது நிகழ்த்த வேண்டுமோ அந்த நேரத்தில் நான் அதை சரியாக நிகழ்த்தி வைப்பேன். அந்த சூட்சமம் உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அதற்கு நேர்மறையான தீர்வுகளும் இருக்கவே செய்யும். நடக்கும் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர், அதே நிகழ்வுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர், அதே சூழ்நிலையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சலிப்போடு ஏற்றுக்கொள்பவர் வேறு சிலர். உன் சாயப்பா என்ன நிகழ்வுகளை என்ன சோதனைகளை உனக்கு கொடுத்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிதானமாக உன் வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு. உனக்கு என்ற நேரம் வழும்பொழுது அந்த நேரத்தை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரமே போதும், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்ற என்னால் முடியும் குழந்தையே. அனைத்தையும் மாற்ற என்னால் முடியும் பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைக்கிறாய்? சாயிநாதர் என்ன செய்தாலும் என்ன கொடுத்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் என்ற மனப்பக்குவத்தோடு யார் ஒருவர்
முழுமையாக அப்பா கொடுக்கும் அனைத்தையும் சந்தோஷமாக சலிப்பில்லாமல் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்றுமே ஜெயம்தான் வாழ்வில். குழந்தையே, உனக்கு ஒரு வாய்ப்பு வழங்குகிறேன். உன் வாழ்வில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் என் சாயப்பா நல்லதற்காகவே இதை செய்கிறார், என் வாழ்வை மீட்டெடுக்கவே என் அப்பா செய்கிறார் என்று நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள்.